ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்டாக தான் இருக்குது. இங்கே நிறைய ஹோம்மேட் சாக்லேட்ஸ் வச்சுருக்குறாங்க. ஏதோ டெலஸ்கோப் மாதிரி தெரியுது. அந்தளவுக்கு ஒரு சில்னஸ் அண்ட் பனி எல்லாமே வந்துருச்சு. மிளகா பஜ்ஜி வாங்கியிருக்கிறோம். நல்ல வேலை நாங்கள் ஒன்று தான் வாங்கினோம். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மிஸ்ட் அதிகமாக வந்துருச்சு. நீங்கள் ஏதாவது கொண்டு வரலாம் அப்படின்னா கூட நீங்கள் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். நல்லா வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கொடைக்கானல் ஆல்ரெடி வந்தாச்சு. லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நாங்கள் ரூமெல்லாம் செக்இன் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு இப்போ ஆஃப்டர்நூன் டைம் நாங்கள் வந்து அப்படியே வாக்கிங் போகிற மாதிரி நல்லா ஹெவியாக பிரியாணி சாப்பிட்டோம். வாக்கிங் போகிற மாதிரி குவைக்கர்ஸ் வாக் வந்திருக்கோம். குவைக்கர்ஸ் வாக் தானே. ஸோ இதில் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஒரு நடப்பாதை மாதிரி இருக்குது. ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி நடக்கிறதுக்கு கொடுக்குறாங்க. டிக்கெட் இருக்குது கண்டிப்பாக. 2 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 70 rupees வந்து சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கேமரா இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. நாங்கள் ஃபோனில் எடுக்கிறனால அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் கிடையாது. ஸோ இதுதான் குவைக்கர்ஸ் வாக்கு. ஸோ இங்கே தான் எல்லோரும் நடந்து போகணும். இதுக்கு சைடில் பார்த்திங்கன்னா இந்தமாதிரி கம்பி வச்சுருக்காங்க. இங்கே சூப்பரான வியூ கிடைக்கும் உங்களுக்கு. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்டாக தான் இருக்குது. இல்லைன்னா கீழே இருக்கிற ஊர் கோயம்புத்தூர் வரைக்கும் கூட தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே மட்டும் வியூ பார்க்க முடிஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்படி மிஸ்டாகி போயிடுச்சு நாங்கள் வந்து டைம் பார்த்துட்டு. ஸோ மிஸ்ட்டுமே வந்து நல்லது தான். ஏன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வரோம், அங்கெல்லாம் இந்தமாதிரி மிஸ்ட்டு பார்க்க முடியாது. ஸோ அட்லீஸ்ட் மிஸ்ட்டையாவது பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இங்கேருந்து பள்ளம் நல்லா ஆழமாக இருக்குது. கீழே கொஞ்சமாக ஊர் தெரியும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். ஜூம் பண்ணுறேன். கொஞ்சமாக இந்த ஏரியாவில் தெரியுது பாருங்கள். ஸோ இதில் தொடர்ந்து நம்ம வந்து வாக் பண்ணலாம். இங்கே வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இங்கே ஏதோ ஒரு செடியில் ஒரு மாதிரி பூ இருக்குது. எல்லோ கலராக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இது பேர் என்னன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் ப்ளீஸ். இங்கேருந்து நல்லா நீங்கள் செல்ஃபிஸ் எடுக்கலாம், ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு எல்லாமே சூப்பரான லொக்கேஷன். அதை சுற்றி ஹில்ஸு ட்ரீஸ் எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்குது இந்த ஏரியாவுக்கு. மார்னிங் டைம் இந்த சன்ரைஸ் இல்லை சன்செட் அந்த மாதிரிலாம் வந்தோன்னா நல்லா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு ஃபுல்லாக மிஸ்ட்டு மட்டும் தான் பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், மெர்சி மேடம் எதையோ பார்த்துட்ருக்குறாங்க. என்ன பார்க்குறாங்கன்னு எனக்கும் தெரியல. மேடம் என்ன பார்க்குறீங்க? கார் போகுதா? தெரியுதா உங்களுக்கு? ஓ ஐ சி. எனக்கும் தெரியல, கேமராக்கும் தெரியல. இங்கெல்லாம் நிறைய கடைங்க இருக்குது. பட் இப்போ வந்து க்ளோஸ்டாக இருக்குது. கொஞ்சம் ஷாப்ஸ் மட்டும்தான் ஓப்பனாக இருக்குது. உள்ள ஸ்பெசிஃபிக் டைம் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா குளிருக்கு வந்து நமக்கு வந்து ஜெர்கின் ஸ்வெட்டர் இதெல்லாம் விற்கிற மாதிரி ஷாப்ஸும் இருக்குது. நீங்கள் எதாவது கொண்டு வரலாம் அப்படின்னா கூட நீங்கள் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தென் சின்ன சின்ன ஷாப்ஸுமே இங்கே இருக்குது. நீங்கள் எதாவது ஃபேன்சி ஐட்டம், ஷோகேஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நிறைய ஷாப்ஸ் இருக்குது உங்களுக்கு. இங்கே அப்படியே தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்ட் தான். நோ இம்ப்ரூவ்மெண்ட் இந்த சைடு. ஆக்சுவலி இந்த சைடு பார்க்குறக்காக தான் வந்தது. பட் இங்கே வந்து கடை தான் பார்க்குற மாதிரி இருக்குது. ஓகே மெர்சி, உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த குவைக்கர்ஸ் வாக்கில் நடக்கிறதுக்கு? டிஃபிகல்ட்டாக இருக்குல்ல. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ஒரு மேடு மாதிரி அப்படி ஒரு ஏற்ற நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நம்ம ஊரில் பிளெயின்ஸ்லேயே வாக்கிங் பண்ணி பழகிட்டோம். இங்கே வந்து மேட்டில் ஏறணும் அப்படின்னா சீக்கிரம் வந்து டயர்ட் ஆயிடுவோம். இது இருக்க வேண்டியது தான் டெஃபினெட்லி, வேறு வழி இல்லை. ஸோ இது வாக்கிங்கில் தான் போக முடியும், வண்டியில் போக முடியாது இல்லையா? ஓகே, என்ஜாய் பண்ணுவோம். இந்த கிளைமேட் எப்படி இருக்குது? எனக்கு சில்லாவே இல்லை. நான் பாருங்க, நானும் செட்டு போட்டுருக்கிறேன். இவங்க தான் இதெல்லாம் போட்டுட்ருக்குறாங்க, அப்படியும் குளிருதுங்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வாட்ச் டவர் மாதிரி சம்திங் வச்சுருக்காங்க. உள்ளே ஏதோ டெலஸ்கோப் மாதிரி தெரியுது. அதில் வியூ பார்க்க விட்றாங்களா இல்லை சார்ஜபிளா என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம் வாங்க. அவங்ககிட்ட வந்து கேட்டோம். அவங்க வந்து ஐஸ்கிரீம் வேணுமான்னு கேட்டாங்க. ஐஸ்கிரீம் எல்லாம் வேணாங்க, உள்ள டெலஸ்கோப் வச்சுருக்கீங்களே அது எதுக்கு, பார்க்குறக்கா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் பார்க்குறதுக்கு தான், 5 ரூபா தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இருக்கிறதா நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னாங்க. இருக்கிறதா என்ன தெரியுதோ அதான் தெரியுமாமா. இங்கே மிஸ்ட்டு மட்டும் தான் தெரியுது. நீங்கள் என்ன தான் ஜூமிங் பண்ணி டெலஸ்கோப்பில் பார்த்தாலும் மிஸ்ட்டு மட்டும் தான் தெரியும். அதனால் இப்போ பார்த்து யூஸ் இல்லை, அதனால நாங்கள் பார்க்கல. எப்போ மிஸ்ட் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு கேட்டால் அது அவங்களுக்குமே தெரியல. எப்போ வேணாலும் திடீர்னு வரலாம், திடீர்னு போகலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம லக் அவ்வளோதான். அப்படி நம்ம வாக்கிங் பண்ணி போகிறோம். இங்கே இன்னும் மேடு ஸ்டீப்பாக அப்படியே ஏறுது. ஸோ பார்க்கலாம், பொறுமையாக நடப்போம். சாப்பிட்ட நல்லா டைஜஷன் ஆகும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் பெஞ்சஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. வந்து உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு அப்படியே சைட் சீயிங் பார்க்கலாம். பட் அகைன் பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை, மிஸ்ட்டு மட்டும்தான் இருக்குது. பாருங்கள், இங்கேருந்து அப்படியே கீழே பார்த்தோன்னா இமீடியட்டாக பெரிய குழி தான் இருக்குது. ஓ மை காட், நல்லா ஆழமாக இருக்குது. இன்னும் அங்கெல்லாம் வியூ நமக்கு தெரியல. தெரிஞ்சால் தான் நமக்கு வந்து டோட்டலாக எவ்வளோ ஹைட்டில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். வண்டி சத்தம்லாம் கேட்குது. அநேகமாக நம்ம அந்த ரூட்டாக கூட இது இருக்கலாம். அந்த குவைக்கர்ஸ் வாக் போய்கிட்டே இருக்குது. எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு தெரியல. இங்கே பாருங்க காய்ஸ், அப்படியே பனி அப்படியே புகையாக கிளம்புது. கீழேருந்து ஏதோ அடுப்புலேருந்து புகை வந்த மாதிரி அப்படியே வருது. அங்கே மூமெண்ட் இருக்குது பாருங்க, ஏதாவது புகை. இதுதான் எண்டுன்னு நினைக்கிறேன்.
இதுக்கப்புறம் குயிக்கர்ஸ் ஒர்க் இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது. ஜென்ஸுக்கு இங்கே இருக்குது, லேடிஸ்க்கு இங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ இந்த குயிக்கர்ஸ் ஒர்க் வர்றவங்க கவலைப்பட வேணாம், ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்குது. தென் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எக்ஸிட் தான், மெயின் ரோடு தெரியுது. இங்கே 2-3 ஷாப்ஸ் இருக்குது. இந்த ஷாப்ஸில் ஏதாவது திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நம்ம அப்படியே வந்து இந்த குயிக்கர்ஸ் ஒர்க்கை எண்ட் பண்ணி அப்படியே மெயின் ரோடு போய்க்கலாம். இல்லைனா நம்ம அப்படியே ரிட்டர்ன் வந்த வழியிலே போய் கூட நம்ம எக்ஸிட் பண்ணிக்கலாம். என்ன இது வந்து மெயின் ரோட்டில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் ரிட்டர்ன் போகலான்னு பார்க்குறோம். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மிஸ்ட் அதிகமாக வந்துருச்சு. எங்கள் பக்கத்துலேயே வருது. நல்லா இந்த இடத்துல போகிறது நீங்கள் நல்லா பார்க்கலாம். இங்கே போய் இந்த இடத்துல கிளியராக தெரியும். இங்கே பாருங்கள், அழகாக போகுது பாருங்கள். வாவ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அப்படியே வந்து ரிட்டர்ன் வந்த வழியிலே வந்து ரிட்டர்ன் போகிறோம். ஏன்னா அது வந்து மெயின் ரோட்டில் போய் நடக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த வியூவில் நடந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதான் சரி இங்கேயே நடக்கலான்னு போகிறோம். போயிட்டு அடுத்த லொக்கேஷன் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பிரையண்ட் பார்க் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அங்கே போயிடலாமா? அது வாக்கிங்லேயே வந்து போயிடலாம். இதுதான் அந்த டெலஸ்கோப்பு. இங்கே பாருங்கள், நாங்கள் உள்ளே வந்துட்டோம். ஹாட் சாக்லேட் வாங்கலாம். இது வழியாக பார்த்தா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. பாருங்கள், ஒயிட்டாக தான் தெரியுது. இங்கேருந்து நம்ம இப்படியே வந்து வியூஸ் பார்த்துக்கலாம். ஸோ மெர்சி வந்து ரொம்ப கோல்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் ஹாட் சாக்லேட் வேணும். நாங்கள் அதான் வாங்கியிருக்காங்க. இது என்ன டம்ளர் இது? மெட்டல் ஃபாயிலா? ஓ, யூஸ் அண்ட் த்ரோ இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஹாட் சாக்லேட் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் டேஸ்ட் பார்க்க கிடைக்குமா? பார்க்கலாமா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தர மாட்டேங்கிறாங்க. கொடுங்க. ரொம்ப சூடாக இருக்கா? நல்லா சூடு. நல்லா ரிச் சாக்லேட்டாக இருக்குது. நல்லா சூடாக இருக்குது. இந்த குளிருக்கு அப்படியே தொண்டைக்குள்ளே அப்படியே சூடாக ஒன்று இறங்கி நல்லா ஃபீல் நல்லா தெரியுது இல்லையா? தெரிஞ்சதில்லை. நல்லா என்னோட பாடி ஃபுல்லாகவே கூலாக இருக்குது. இது சூடாக இறங்கவும் நல்லா இருக்குது. ஓகே ஓகே, உனக்கு குடிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாட் சாக்லேட் குடிச்சிட்டு வெளியே வந்துட்டோம். ஹாட் சாக்லேட் ரேட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். 50 ரூபா ஒரு ஹாட் சாக்லேட்டு. நல்ல வேலை நாங்கள் ஒன்று தான் வாங்கினோம். சரி, எனக்கு இப்போ குடிக்கிற மூடு இல்லை. இவங்க மட்டும் கேட்டதுனால வாங்கி கொடுத்தேன். ஸோ 50 ருபீஸ் கொஞ்சம் அதிகம் தான். இந்த மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட்டில் எது வாங்கினாலுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பட்ஜெட் பிளான் பண்ணிட்டு வந்துடுங்க. நம்ம சேனலில் வந்து தெளிவாக எல்லாமே டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லுவோம். சரிங்களா? என்ன ப்ரைஸ் என்னன்னு சொல்லுவோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் ஒரு டூர் பிளான் வர்றதுக்கு ஏற்ற மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த லொக்கேஷன் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். ஸ்கோக்கர் வாக்கு நம்ம பார்த்து முடிச்சாச்சு. அதில் இத்தனை வியூஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பட் நம்ம அதிர்ஷ்டம் ஒரு வியூ கூட பார்க்க முடியல. வேஸ்ட்டாக போச்சு. 70 ரூபா. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருந்து இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் பிரையண்ட் பார்க். இது ஒரு பார்க்கு. ஸோ இதோடைய ஃபோட்டோ இந்த மாதிரி போட்டிருக்காங்க. உள்ளே போய் பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. டிக்கெட் எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறேன். அடல்ட்டுக்கு 30 போட்டிருக்கிறாங்க. டிக்கெட் வாங்கியாச்சு பிரையண்ட் பார்க்குக்கு. 2 பேருக்கு சேர்த்து 60 ரூபாய். ஸோ உள்ளே அப்படி என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். கோக்கேஸ் ஓகே தான் ஏமாத்திடுச்சு. ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இங்கே பாருங்கள், இதான் பிரையண்ட் பார்க். உள்ளே அப்படியே போகிறோம். இங்கே நல்லா வாக்கிங் பாத் நல்லா சூப்பராக போட்டிருக்காங்க. அப்படியே ஸ்லோப் இறங்கி போகிறோம். சுற்றி அப்படி பார்த்திங்கன்னா நல்ல க்ரீனரியாக இருக்குது. சின்ன சின்ன பூவுமே இங்கே இருக்குது. வேறு இந்த சீசனுக்கு ஜனவரி மாதம் நமக்கு நிறையா ஃப்ளவர்ஸ் எதாவது இருக்குமா என்னன்னு தெரியல. கீழே போய் பார்ப்போம். இங்கே கூட குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்குது. வா, நல்லா இருக்குது பார்க்கு. ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். நல்லா ஒரு மரத்தடி பிடிச்சி ரெஸ்ட் எடுப்போம் நம்ம. நல்லா இங்கே பாருங்கள், நிறைய பேர் இங்கேருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ நல்லா இருக்குது. ஒரு அமைதியான பார்க்கு. ஸோ நிறைய பீப்புள் இல்லை, கொஞ்சமாக தான் இருக்கிறாங்க. நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பீப்புள். நம்மளும் அப்படியே என்ஜாய் பண்ணுவோம். இந்த வழியில் அப்படியே போவோம். என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே கீழே வரலாம். இந்த ட்ரீஸ் எல்லாம் பாருங்கள், அப்படியே லீஃபே இல்லாமல் காஞ்சு போய் இருக்கிறது. இது ஒரு சூப்பரான வியூ கொடுக்குது. கீழே இதெல்லாம் க்ரீன் கிராஸு ப்ளஸ் இந்த ட்ரீஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. அதுக்குள்ளே இந்த மேடம்க்கு வந்து கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு. இங்கே வந்து உட்காரன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டாங்க. பாருங்கள், என்ன மேடம் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? ஓகே, டேக் ரெஸ்ட். நான் அப்படியே போய் பார்க் சுற்றி பார்த்துட்டு வரேன். பாய். விட்டுட்டு போயிடுவேன். பாய் 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 பாய். இங்கே ஒரு குரங்கு இருக்குது. இது இங்கே பார்த்த மாதிரி இருக்குல்ல? அப்போ இது உன்னை குரங்குலாம் சொல்லப்பா. அது கொஞ்சம் நல்லா இருக்குது. அளவுக்கெல்லாம் இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கப்புள்ஸ் நல்லா வந்து ஃபோட்டோ எடுக்கலாம். இங்கே வந்து சூப்பராக ஒரு சீனரி இருக்குது. பட் ஃபோட்டோ எடுக்க கூட யாராவது இருந்தால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஈவினிங் நல்லா வெயில் அடிக்குது. பட் எங்களால் நல்லா குளிர் தான் ஃபீல் பண்ண முடியுது. ஹில் ஸ்டேஷனில் அப்படி தான் இருக்கும். என்ன தான் வெயில் அடித்தாலும் உங்களுக்கு வந்து நல்லா சில்னஸ் தான் இருக்கும்.
ஹாய் இங்கே பாருங்கள் சன் அப்படியே மூஞ்சில் அழகாக வெயில் அடிக்கும் போது பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. சில்னஸும் இருக்குது. ஸோ வெயிலும் தேவை, சில்னஸும் நமக்கு தேவை, ரெண்டுமே இந்த இடத்துல கிடைக்குது. இந்த பார்க் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த குவைக்கர்ஸ் வாக்கை விட இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நல்லா க்ரீனரியாக நிறைய பிளான்ட்ஸ் எல்லாமே இருக்கும்போது பார்க்குற கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும். நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ ரியலி நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. டெஃபினெட்லி நீங்களும் வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ இங்கெல்லாம் நீங்கள் உட்காந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசலாம், ஃபோட்டோஸ் எடுக்கலாம், நீங்கள் எதாவது ரீல்ஸ் பண்ணலாம். இங்கே பாருங்க, இங்கே ஒரு பீக்காக் கூட டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஒரு லேக் மாதிரி ஒன்று இருக்குது, பட் எதுவுமே போட்டிங் ஒன்றுமே இல்லை. தாமரை இருக்கக்கூடிய ஒரு குளம், அவ்வளோதான். ஸோ இங்கே யாருமே வந்து போன மாதிரி இல்லை. ஸோ கொஞ்சம் டர்ட்டியாக தான் வச்சுருக்குறாங்க, எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல. அப்படியே பார்க்க சுற்றி வரலாம், நம்ம என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே பாத்வேல பார்த்தீங்கன்னா சூப்பராக கட் பண்ணி அருமையாக வந்து வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஒரு எலிவேஷன் கொடுத்து சூப்பராக வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்ல டிசைன் சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்காங்க, அழகாக இருக்குது. கீழே ஒரு கட் பண்ணிட்டு மேலே சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா நீட்டாக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோஸஸ் இருக்குது, பட் ரோஸ் அதிகமாக பூ எதுவுமே இல்லை, இலையுமே இல்லை. குளிர் சீசனுங்கிறதுனால இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி நம்ம வந்து மே மாதம் அந்த மாதிரி டைம் வந்தால் அங்கே ரோஸ் பூவை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே ஒரு ஃப்ளாட்டாக நல்ல ஒரு பிளேஸ் இருக்குது என்ஜாய் பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்கள், இது வழியே நம்ம நடந்து போகலாம். இங்கேயே வந்து பார்க் இருக்குது, நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கலாம். நம்ம அப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு பார்க் ஃபுல்லாக சுற்றிட்டு வருவோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து உட்காந்துக்கலாம். இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்ஸுக்கு வந்து நல்ல ப்ளே ஏரியா இருக்குது. உங்கள் கிட்ஸை நீங்கள் கூட்டிட்டு வந்தீங்கன்னா நல்லா வந்து அவங்க என்ஜாய் பண்ணலாம். அவங்க விளையாடுறதுக்கு நிறையா ப்ளே ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ நிறைய கிட்ஸ் வந்து அவங்க விளையாட வச்சிட்ருக்குறாங்க, அதை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ கிட்ஸ் பிலோ 10 years ஒன்லி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கிட்ஸ் வந்து அவங்க அலோவ் பண்ணுறது இல்லை. சில்ட்ரன்ஸ் பார்க் நல்லா இருக்குது பாருங்கள், குட்டியாக இருக்குது, பட் எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. வச்சு இங்கே சீட்டிங் சோஃபாஸ் எல்லாம் வந்து போட்டிருக்கிறாங்க. இங்கே வந்து உட்காந்து கொஞ்சம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். பார்க்கில் இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது கொஞ்சம் இருக்குது, அப்படியே நம்ம கொஞ்சம் மெதுவாக நடந்து அதெல்லாம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நேரம் நாங்கள் உள்ளே உட்காந்து பேசிட்டு அப்படியே வெளியே வரலான்னு பார்த்தா அதுக்குள்ளே இங்கே ஃபுல்லாக மிஸ்டாக கவர் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், விட்டால் கொஞ்ச நேரத்தில் அப்படியே மழை பெஞ்சிரும் போல இருக்குது. அந்தளவுக்கு ஒரு சில்னஸ் அண்ட் பனி எல்லாமே வந்துருச்சு. சீக்கிரம் பார்க்கை வந்து பார்த்துட்டு நம்ம வந்து வெளியே ரூமுக்கு போயிடலாம். ஆல்மோஸ்ட் 5:30 ஆயிடுச்சு. நம்ம அப்படியே போயிட்டு எங்கேயாவது ஒரு டீ ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லையா? போகலாமா? வாங்க போகலாம். என்ன மிச்சம் இருக்கிற பார்க்க காட்டிட்டு நாங்கள் கிளம்புறோம். இங்கே பாருங்கள், வந்து ட்ரிங்கிங் வாட்டர் கூட வச்சுருக்காங்க. சுத்தமான குடி தண்ணீர் உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் இங்கேயுமே வந்து ரெஸ்ட் ரூம்ஸுமே வந்து வச்சுருக்காங்க, டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது இங்கேயுமே. ஸோ இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம், எல்லாமே இருக்குது. தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்சு சில ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் இங்கே வந்து பிரைன் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று வந்து பண்ணியிருக்கிறாங்க, நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், பேசினாலே வாயிலேருந்து ஆவி வருது. நல்லா கோல்டு. இங்கெல்லாம் வந்து பூ நல்லா சூப்பராக இருக்குது. இங்கே வந்து பூவெல்லாம் பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருக்காங்க. தென் இதுதான் எக்ஸிட் கேட்டாமா, வெளியே போகிறவங்க நம்ம வந்து இந்த கேட்டில் வந்து போய்க்கலாம். இங்கேயுமே வந்து செடி பூவெல்லாம் வச்சுருக்காங்க, பட் அந்தளவுக்கு நீட்டாக இல்லை. இங்கே வந்து பிரையண்ட் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீனிஷாக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், பிரையண்ட் பார்க்குடைய எக்ஸிட் எப்படி பனி மூட்டமாக இருக்குதுன்னு பாருங்கள். வெளியே வந்தோன்னா அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் உங்களுக்கு இருக்குது. மோஸ்ட்டாக வந்து இந்த ஸ்வெட்டர், துணிக்கடை இதெல்லாம் தான் உங்களுக்கு இருக்கும். ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் ஷாப்புமே உங்களுக்கு இருக்கும். இங்கே ஃப்ரூட்ஸு, அங்கே சாக்லேட் அந்த மாதிரிலாம் அங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்குது. வெளியே ஃபுல்லாக நீங்கள் வாக்கிங் பண்ணி பார்த்து நீங்கள் எதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி இன்றைக்கி வந்து 2 பிளேஸ் நல்லா சூப்பராக பார்த்தாச்சு. குவைக்கர்ஸ் வாக்கு மிஸ்டாக இருந்ததுனால நல்லா பார்க்க முடியல, பட் பார்க்க நல்லா இருந்துச்சு, பார்த்தோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த கூலான கிளைமேட்டில் எல்லாமே இந்த லொக்கேஷன் பார்க்குறதுக்கு. உனக்கு எப்படி இருந்துச்சு? நல்லா என்ஜாய் பண்ணியா? ஓகே, கூலாக தான் இருக்கணும், அதுக்காக தான் இங்கே வந்துருக்குது. தென் நாளைக்கு வந்து நம்ம மீட் பண்ணலாம். நாளைக்கு வந்து நிறைய பிளேஸ் வந்து கார் எடுத்துகிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்குது, ஃபாராகவே இருக்கிறதெல்லாம் வந்து போய் பார்க்கலான்னு நினைக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் டைம் டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. See you guys in another video. Bye 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 bye. போகிற வழி பாருங்கள் காய்ஸ், மேடு எப்படி ஹைட் இருக்குன்னு, அந்த ஹைட்டுக்கு ஏறி நம்ம போகணும், அப்போ தான் மெயின் ரோடு ரீச் பண்ண முடியும்.
ரூமுக்கே 1/2 கிலோமீட்டர் இருக்குது. 1/2 கிலோமீட்டர் ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் கூட நடந்துடலாம். மேடு பள்ளமாக இருக்குது, அதுதான் இந்த ஊரில் பிரச்சனையே. நாங்கள் சாக்லேட் வாங்கலான்னு வந்திருக்கிறோம். இங்கே பாருங்கள், இங்கே நிறைய ஹோம்மேட் சாக்லேட்ஸ் வச்சுருக்குறாங்க. 1/2 kg 300 சொல்கிறாங்க. நம்ம வாங்க போகிறோம். ஒரு டீ ஸ்டால் வந்துருக்குறோம். இங்கே வந்து நாங்கள் வடையும் டீயும் வாங்கியிருக்கிறோம். வடை சாப்பிட்ருக்குறோம். கொஞ்சம் ஆறி போய் தான் இருக்குது. டீ வருது. ஸோ டீ சாப்பிட்டு மேட்ச் பண்ணிக்குவோம். டீ வந்துருச்சு. இங்கே பாருங்க, சியா கொடைக்கானல் டீ நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா லைட்டாக போட்டிருக்காங்க. நார்மல் டீ தான் சொல்லியிருக்கோம், பட் லைட் டீ மாதிரி தான் போட்டிருக்காங்க. நல்லா ஸ்வீட்டாக இருக்குது. கொடைக்கானல் எதுவுமே டீ எஸ்டேட்டே இல்லை, அதனால எங்கள் சொந்தமான டீ தூள் எதுவும் யூஸ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல இல்லையா. ஓகே காய்ஸ், இன்னொரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நாங்கள் பார்க்குறோம். பாய் 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 பாய். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா மிளகா பஜ்ஜி வாங்கியிருக்கிறோம். 2 வகை சட்னி கொடுத்துருக்காங்க. தேங்காய் சட்னி அண்ட் டொமேட்டோ சட்னி அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே அடிக்கும். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, கொஞ்சம் காரமாக இருக்குது, அதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்குது.